பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலை செய்த உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய கோரி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் ஆம்ஸ்ட்ராங் மனைவியுமான திருமதி ஆம்ஸ்ட்ராங் தனது மகளுடனும் மாநில தலைவர் ஆனந்தன், நடிகர் தீனா, இயக்குனர் ப. ரஞ்சித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய தீனா, 2026 தேர்தலில் திருமதி ஆம்ஸ்ட்ராங்கை சட்டமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய இயக்குனர் ப. ரஞ்சித், விசாரணை திசை மாறினால் பல வடிவில் போராட்டம் நகரும் என்று எச்சரித்தார். அடுத்த தேர்தலில் 2026 திருமதி ஆம்ஸ்ட்ராங் என் அண்ணி நிற்கும். ஒவ்வொரு சேரியும் ஊர் தெருவும் போய் சொல்ல சாதி ஒழிக்க புறப்பட்டுடுச்சு இந்த யானை, மதம் ஒழிக்க புறப்பட்டுடுச்சு இந்த யானை, சாதியற்ற மனிதர்களை உருவாக்க புறப்பட்டுடுச்சு இந்த யானை, அபகுடியை நிலநாட்ட புறப்பட்டுச்சு இந்த யானை. எங்களுக்காக இந்த அரசு கிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், அரசே எங்களுக்கு நீதி வழங்கு. நாங்கள் அவர்களை எச்சரிக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா நீங்க சும்மா இப்படி ஒரு விசாரணை வளையத்தை இப்படி எல்லாரும் உள்ள கொண்டு வந்துட்டு திரும்பவும் எப்படி குற்றவாளிகள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணாங்களோ அதே போல காவல்துறையும் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவதற்கு முயற்சித்தால் நிச்சயமாக இந்த போராட்டம் என்பது பல வடிவங்களுக்கு நகரும். நாங்கள் ஒரு காலம் பின்வாங்க மாட்டோம். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும் தொடரும் தொடரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.